Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 1 number system தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 12 பத்தி தான் discuss பண்ண போறோம். Before going to the video, operations on real numbers ஓட வீடியோ மேல link காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த சம் உங்களுக்கு இன்னுமே சிம்பிளா இருக்க போகுது. And now let's start. Example 12. Add 2 root 2 plus 5 root 3 and root 2 minus 3 root 3. ஓகே ஸோ இங்கே வந்து ரூட்ஸில் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி கிவன் எல்லாமே சிம்பிள் தான். சே 2 root 2 plus 5 root 3 இது ஒரு நம்பர் ஆகும். அண்ட் கொடுத்துருக்க இடத்துல அடிஷன் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் root 2 minus 3 root 3 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எப்போதுமே ஸ்கொயர் ரூட் இருக்கிறத நல்லா வாட்ச் பண்ணுங்க. இங்கே ஸ்கொயர் ரூட் 2 இருக்கு, இங்கேயும் ஸ்கொயர் ரூட் 2 இருக்கு, இங்கே ஸ்கொயர் ரூட் 3 இருக்கு, இங்கேயும் ஸ்கொயர் ரூட் 3 இருக்கு. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் 2s எல்லாம் ஒரு பக்கமும் ஸ்கொயர் ரூட் 3s எல்லாம் ஒரு பக்கமும் குரூப் பண்ணுங்க. ஸோ சே 2 root 2 இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் 2 இருக்கு, முன்னாடி பிளஸ் இருக்கு. ஸோ பிளஸ் வெறுமனே ரூட் 2 ரைட்டா. அண்ட் இங்கே வந்து பிளஸ் 5 root 3 அண்ட் இங்கே minus 3 root 3. ஸோ இப்போ குரூப் பண்ணுங்க. இங்கே 2 root 2s எல்லாம் இருக்கு, இங்கே root 3s எல்லாம் இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ root 2s காமனாக வெளியில எடுங்க. இப்போ சே இப்படி ஒரு நம்பர் இருக்கு 2x plus x இப்படி இருக்கு. என்ன பண்ணுவீங்க, x காமனாக வெளியில எடுத்து 2 plus 1 ஸோ 3 times of x அப்படின்னு போடுவோம். 2 plus 1 3 ஸோ 3 times of xன்னு போடுவோம். இல்லை எக்ஸை நீங்கள் பின்னாடியும் எடுத்துக்கலாம், தட் இஸ் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ சிமிலர்லி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 plus 1 root 2 மட்டும் நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. ரூட் 2 நான் காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டேன். இங்கே 2 இருக்கும், ரூட் 2 எடுத்துட்டேன்னா இங்கே இருக்கிற ரூட் 2 எடுத்துட்டேன்னா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 1 போட்டிருக்கேன். ஸோ சிமிலர்லி இந்த பக்கம் நான் ரூட் 3 காமனாக வெளியில் எடுத்துடுறேன். ஸோ இங்கேருந்து ரூட் 3 எடுக்கும்போது இங்கே 5 கிடைக்கும், மைனஸ் சைன். இங்கேருந்து ரூட் 3 எடுக்கும்போது இங்கே 3 கிடைக்கும். ஸோ 3. இப்போ 2 plus 1 நமக்கு என்னது 3. ஸோ 3 root 2 ப்ளஸ் இங்கே 5 minus 3 நமக்கு என்னது 2. ஸோ 2 root 3. ஸோ உங்களோட அடிஷன் வந்து 3 root 2 plus 2 root 3 அப்படின்னு நம்ம conclude பண்றோம். So hope you understand this sum. If you still have any doubts, comment here. We will clarify your doubts. And example 11 பத்தி தெரிஞ்சுக்க உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. example 12 பத்தி தெரிஞ்சுக்க example 13 பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And maths கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.